இன்னைக்கான வீடியோல பாரம்பரிய முறையில் மண் சட்டி மீன் குழம்பு வைத்து சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை திறந்து பாருங்க. எத்தனை பேரு மண் சட்டியில மீன் குழம்பு வைக்கிறாங்கன்னு தெரியல. அலுமினியம் மற்றும் ஸ்டீல் பாத்திரத்துல சமைச்சு உண்பதனால பல டாக்டர்கள் நம்ம உடலுக்கு தீங்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மள பலர் இன்னமும் ஸ்டீல் மற்றும் அலுமினியத்தை தான் பயன்படுத்திட்டு வராங்க. மீன் குழம்பு அசைவ பிரியர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவாகும். மீன் குழம்பு சாப்பிட்றதுனால பல நன்மைகள் நம் உடலுக்கு கிடைக்கிறது. அதிலும் நல்லெண்ணெய் மற்றும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து சமைக்கும் பொழுது மீன் குழம்பில் சுவை இன்னமும் அதிகரிக்கும், நம் உடலுக்கும் நல்லது. மண் சட்டியில சமைக்கும் போது மீன் மற்றும் மசாலா பொருட்களின் சுவையை அதிகரிக்கிறது. இந்த மண் சட்டியில் வெப்பம் சமமாக பரவுகிறது. இதனால் மீன் மற்றும் மசாலா பொருட்கள் சரியாக சமைக்க உதவுகிறது. மண் சட்டி பயன்படுத்தும் போது அதிக தீயை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. அதிக தீயை பயன்படுத்தினால் மண் சட்டி உடைந்து விடவும் வாய்ப்புள்ளது. மண் சட்டி குழம்பிற்கு ஒரு மண் வாசனையை தருகிறது. அது சுவையை மேலும் மேம்படுத்துகிறது. மற்ற குழம்பில் இல்லாத ஒன்று இந்த மீன் குழம்புல இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மீன் குழம்பு வைக்கும் போது இருக்கும் சுவையை விட அடுத்த நாள் சாப்பிடும் போது இதன் சுவை 2 மடங்கு அதிகரிக்கும். இந்த மண் சட்டி மீன் குழம்பு சாப்பிடுவதால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். உடல் வலி மற்றும் முதுகு வலியை நீக்கும். இது கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது. இரத்த கொதிப்பையும் கட்டுப்படுத்தும். இது உடம்பில் எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது. இந்த மண் சட்டியின் இயற்கையான அமைப்பே உணவில் உள்ள சத்துக்களை பாதுகாக்கிறது. மண் சட்டி இயற்கையான பாரம்பரியமான ஒரு சமையல் பாத்திரம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தீபா ட்ரெடிஷனல். அனைவரும் இணைந்து பாரம்பரியத்தை காப்போம்.